வாங்க அன்பு சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக நமக்கு இந்த ஏப்ரல் 29க்கு பிறகு உங்களுக்கு குரு பகவானின் அருள் கிடைப்பது மட்டுமில்லாமல் 40 வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கான சிறப்பான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அப்படி என்ன கிரக நிலைகள்ங்கிறத பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ராசியில் கேது, களத்திரஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி கிரக நிலைகள் வலம் வர வேளையில் இந்த கிரக நிலையை சார்ந்து உங்களுக்கு ஏற்றங்கள், இதுவரை தடைப்பட்ட காரியங்களில் ஏற்றம், முன்னேற்றம் வர்றது மட்டும் இல்லாமல் உங்களோட மதிப்பும் மரியாதையும் இந்த சமுதாயத்தில் அதிகரிக்க, அதே வேளையில் உங்களுக்கு பார்த்தா தொழில் வியாபாரம் ரெண்டுலையுமே சிறப்பான ஏற்றமும் லாபமும் பெற வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்புகளையும் சூழலையும் மேம்படுத்துறதுக்கு நீங்கள் சூரிய மந்திரம், அதாவது ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், அதே போல் குரு பகவானை ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி வணங்க. அப்படி வணங்குறப்ப என்னாங்கன்னா அவங்களோட அருள் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தை பொறுத்தவரை ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் குருவை சார்ந்து அதிகமாக இருக்கவில்லை. நீங்கள் இந்த 2026 குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, யாரை நம்புறது நம்பாது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னங்கன்னா இந்த கால நேரத்தில் எந்த விஷயத்தையாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களை நம்பி செஞ்சால் அதில் உங்களோட கண்காணிப்பை வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். அப்படி நம்பினா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் இங்கே வரும் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தோட இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்கிறப்போ உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாகவும் சிறப்பாகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா முன்பை விட சீரும் சிறப்புமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் புதிய தொழில்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கால நேரத்தில் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பண உதவி, அதாவது தொழில் வியாபாரத்துக்கு பண உதவி தேவைப்பட்டால் அது பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நன்மையாகவும் ஏற்றமடைவதற்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. ஆனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக உங்களோட மனதை இந்த கால நேரத்தில் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளுக்குனால உடல் மனம் ரெண்டையுமே கொஞ்சம் நீங்கள் சீரும் சிறப்புமாக வச்சுக்கிறதும், அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவோட பேசுகிறப்போ உங்கள் வார்த்தைகளில் ரொம்ப 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 கவனம் தேவை. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால கல்வி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம். கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கிறது மட்டும் இல்லாம நீங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மூலியமா கல்வி கற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேதுவின் அருள் ஆசி இருக்கிறதுனால இதுவரை இல்லாத அளவுக்கு படிப்புல பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பான ஏற்றங்களை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இதுவரை திருமணம் சார்ந்த விஷயங்கள் தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கான கால நேர சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப 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 அதிகமாக இருக்கு. இந்த கால நேரத்தில் பெண்களை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாமல் இருக்கிறதும், அதில் பார்த்தீங்கன்னா கருத்து சொல்கிறதே தவிர்க்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலைச்சல்களும் வேலைப்பளுவும் அதிகமாக இருந்தாலும் அதை சார்ந்த ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமாக இருக்குது. உங்களுக்கு இந்த கால நேரத்திற்கான பரிகாரங்களை பொறுத்தவரை தினமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மனை வணங்குறது மட்டும் இல்லாமல் அம்மனோடு சேர்த்து சூரியனையும் வணங்க. அம்மன் மற்றும் சூரியனை ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்க. சூரியனை மட்டும் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்க. அப்படி வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு சூரியன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அம்மனின் அருளும் அதிகமாக தேவைப்படுது. அதே வேளை பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சோமாய ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி வணங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானின் அருள் ஆசியை உங்களுக்கு சீரும் சிறப்புமாக கொண்டு தரும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க.
அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, கால நேரத்தில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரை இருந்த சண்டை சச்சரவுலாம் நீங்கி, அன்பு, பாசம், காதல் எல்லாமே உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முக்கிய பொறுப்புல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலை பளு அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில அதிகமா இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செய்ற வேலைய விட இன்னும் கொஞ்சம் அதிகமாவோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கூடுதல் நேரத்தில உழைக்க வேண்டி இருக்கிறது இந்த கால நேரத்தோட ஒரு அவசியமா இருக்கு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கூடுதலா உழைக்கிறப்போ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு கடினமா, அதிகமா உழைக்கிறீங்களோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட வேலைகள்ல பார்த்தீங்கன்னா, பண உயர்வோ, இல்ல பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் செய்றவங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பா இருக்கும். இதுவரை உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல இருந்த சுணக்கங்கள் எல்லாம் நீங்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்ததை விட சீரும் சிறப்புமா இருக்கும். இந்த கால நேரத்தில நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்க விஷயத்தில தலையிடாதீங்க. அதேபோல இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்தவங்கள நம்பி ஏதாவது பொறுப்புகளை குடுத்தீங்கன்னா, அந்த பொறுப்புகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அதுலேருந்து கவனிப்புங்கிறது உங்களோட கவனிப்பு அந்த பொறுப்புகள்ல ரொம்பவே அதிகமா தேவைப்படுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும், ஏற்றங்களும் இந்த கண்காணிப்பால கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல வர பிரச்சனைகளோட த த தடைகள் தாமதமோ, இல்ல அந்த பிரச்சனையோட தாக்கத்தையோ நீங்க எளிதில குறைக்க முடியும் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை பூசம். அதேபோல நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை பெண்கள் கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதை பத்தியும் கவலைப்படாம நான் உண்டு, நான் வேலை உண்டு அப்படின்னு செயல்படுறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு நன்மை தரும் விஷயங்கள் அதிகமா நடக்க வாய்ப்புகளும் சூழலும் அதிகமா காணப்படுற வேளையில சக ஊழியர்களோட வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம பகைமையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். இந்த கால நேரத்தில நீங்க விட்டு குடுத்து போங்க. அப்படி விட்டு குடுத்து போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சில நேரங்கள்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனையே இல்லாம இருந்தா கூட, உங்க மனதுல ஒரு கவலைகள் இந்த கால நேரத்தில இருந்து கொண்டே இருக்கும். அதை போக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, சூரிய பகவானை ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்க. அப்படி வணங்குறப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு சூரியனின் முழு அருளாசி கிடைக்கும். அதே போல ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்க சூரியனையும் அம்மனையும் வணங்குங்க. அப்படி வணங்குறப்ப என்ன ஆகுனா, உங்களுக்கு நன்மைகள், ஏற்றங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இந்த கால நேரத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பண வரத்து அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்ததை விட சீரும் சிறப்புமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, கடைசி நட்சத்திரம் ஆயில்யம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த வாரம் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கலாம். அதை சமாளித்து அதை தாண்டி முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட உங்களுக்கான இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை தடைகள் இருந்தால் அந்த தடைகள்லாம் நீங்க போது. தடைகள்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்திலேயோ உங்களுக்கோ பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதே போல் இல்லைனா திருமணம் சார்ந்த உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களோட கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதனால் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு பார்க்குறப்போ ஏற்றம், நன்மைகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி சாதிக்கிறதுக்கான அருளாசியை குரு பகவானவர் உங்களுக்கு தரப்போறார். அது மட்டும் இல்லாமல் 40 வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கான கிரக நிலைகள் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக நிலையை சார்ந்து உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை அப்படியே நன்மைகளாக எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்போ தடைகள் தாமத்தோட தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்க முடியும்னா அந்த தடைகள் தாமத்திலிருந்து விலக முடியும். அதே போல் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை
உங்களுக்கு சூரிய பகவானின் அருள் ஆசி மட்டும் இல்லாமல் அம்மனின் அருள் ஆசி இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு, அதாவது அடுத்த கட்ட ஏற்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக 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 அதிகமாகவே இங்கே காணப்படுது. இத்தோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.